வணக்கம். மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து நாடு திரும்பின வேளையில் விமான நிலையத்தில் வச்சு நூற்றுக்கணக்கான காவல்துறை குவித்து விசாரணைங்கிற பேர் அழைச்சிட்டு போய் வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம். அந்த கைது குறித்து தொலைக்காட்சிகளில் விவாதம் நடக்குது. விவாதத்தில் வலதுசாரிகள் அப்புறம் பாஜகக்காரங்க அந்த மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவாக கைதுக்கு எதிராக பேசுகிறாங்க. திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க உட்காந்துக்கிட்டு இந்த பாஜக காரங்களை இந்த வலதுசாரிகளை கேள்விகளால் துளைச்செடுக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ல தெரியாம அந்த வலதுசாரிகளும் பாஜக காரங்களும் தடுமாறுறாங்க, அப்படியே திணறாங்க. இது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுது. பரப்பப்படுறப்ப பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சம்பவம் அது அப்படின்னு சிலாயிக்கிறாங்க. அதிரடியாக நடந்திருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ஆனால் என்னன்னா இந்த பிரச்சனையோட மைய புள்ளியை விட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் மடைமாற்றி வேற பக்கம் கொண்டு போயிட்டாங்க. பிரச்சனையோட அடிநாதத்தை நம்ம விட்டு விலகிட்டோம். என்னன்னா அந்த மகாவிஷ்ணுங்கிற அந்த பேச்சாளர் அவர் புதுசா இவ்வாறு பேசுறாரா? மறுபிறப்பு, பூர்வ ஜென்மம், சொர்க்க நரகம், கர்மா, விதி, கடவுள், மந்திரங்கள் அப்படின்னு புதுசா அந்த மேடையில, பள்ளிக்கூட மேடையில புதுசா பேசினாரான்னா இல்லை. அவர் தொடர்ச்சியாக பேசி கொண்டு வர்றாரு. அவர் பரம்பொருள்ங்கிற அறக்கட்டளை நிறுவி பல ஆண்டுகளா இதை பேசி வர்றாரு. அவர் தான் அப்படி பேசுறாருன்னா நிச்சயமா இல்லை. நிறைய பேர் பேசுறாங்க. ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் எல்லாருமே இந்த மதம், இந்த மறுபிறப்பு, பூர்வ ஜென்மம், சொர்க்க நரகம் இதை தொட்டு தான் பேசுறாங்க. அதே போல இந்த பக்கம் இந்து மதத்தை எடுத்துக்கங்க. இந்து மதத்துல இது போன்ற மூட நம்பிக்கைகள் கொட்டி கிடக்குது. அதே போல இங்க இந்து மதம் மட்டும் இல்லாம மற்ற மதங்களை பார்க்குறப்ப இந்த மறுபிறப்பு, கடவுள் தான் உலகத்தை படைச்சான், கடவுள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறான், அவனன்று எதுவும் இயங்காது, எல்லாத்துக்கும் கடவுள் தண்டனை கொடுப்பான், சொர்க்க நரகம்னு ஒன்று இருக்கு. இதுல எந்த மதங்களுமே மாறுபடலை, எல்லா மதங்களும் ஒன்றுபடக்கூடிய ஒரு புள்ளியா இருக்கு. இது குறித்து நம்ம பேசணும்னா இந்த கடவுள் தத்துவத்தை சுருங்க சொல்லணும்னா பகத்சிங் சொல்றாரு, மனித பலவீனத்தின் வெளிப்பாடே கடவுள் தத்துவம் அப்படிங்கிறது. மனித பலவீனத்தின் வெளிப்பாடே கடவுள் தத்துவம். நான் ஒரு செயல்பாட்டை செய்கிறேன், எனக்கு 100 விழுக்காடு நம்பிக்கை வரலை, அப்போ அந்த நம்பிக்கையை நிரப்புவதற்கு கூடுதலாக ஒன்று தேவைப்படுது. அதுதான் கடவுள் தத்துவம். அதில் சொர்க்க நரகங்கிறது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐயா காபா அரவணன் சொல்கிறாங்க. ஒருத்தன் வாழ்கிறான், ஆனால் சரியாக வாழலை, மனநிறைவா மன மகிழ்ச்சியோடு வாழலை. அப்போ அவனுக்கு ஒரு சமாதானம் சொல்லப்படுது. என்ன சமாதானம்னா, நீ இங்கே ஒழுங்காக வாழலை, ஆனால் சொர்க்கத்தில் நீ நல்லா வாழுவ. சொர்க்கத்தில் சோமபானம் சுறாபானம்லாம் கிடைக்கும், அங்கே ரொம்ப உருவசியெல்லாம் இருப்பாங்க, அங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம்னு அவனுக்கு ஒரு சமாதானம் சொல்லப்படுது. ஒருத்தன் இங்கே எல்லா குற்றமும் பண்ணுறான், எல்லா அயோக்கியத்தனங்களும் பண்ணுறான், அவனை சட்டத்தின்படியில் தண்டிக்க முடியல. அப்போ அங்கே ஒரு சமாதானம் சொல்லப்படுது, அவன் இங்கே தப்பிக்கலாம், ஆனால் கடவுளோட தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது, நரகத்தில் எண்ணெய் கொப்பரில் போட்டு அவனை வறுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சொல்லிக்கொள்ளலாமே ஒழிய பெரும்பான்மை மக்களால் சொர்க்கம் நரகம் இதெல்லாம் நம்பப்படுதே ஒழிய, மறுபிறப்பு, பூர்வ ஜென்மம், கர்மா, விதி, கடவுள் எல்லாம் நம்பப்படுதே ஒழிய, பேய் பிசாசு எல்லாம் நம்பப்படுதே ஒழிய அதுக்கெல்லாம் எந்த முகாந்திரமும் இல்லை, இதுவரைக்கும் நிறுவப்படலை. யார் சொர்க்கத்தை பார்த்தா, யார் நரகத்தை பார்த்தா, யாருக்கு தெரிய போகுது? எல்லாம் இங்கே சொல்றது தான். அப்போ அந்த மாதிரி இப்படி சொல்லி பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மதமே அடிப்படையில் முன்பே சொன்னது போல இந்த மதங்களே இவ்வாறு தான் போதிக்குது. அப்போ அதுக்காக கைது பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பேச்சாளர்களை கைது பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய சாமியார்களை கைது பண்ணணும், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சமயங்களில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை ஒழிக்க தனிச்சட்டம் இயற்றணும். அப்புறம் இந்து மதத்தை தடை பண்ற அளவுக்கு இந்து மதத்தில் அவ்வளவு கொட்டி கிடக்குது. அப்போ இதுக்காக கைது செய்ய முடியுமான்னா கைது செய்ய முடியாது. இது பிற்போக்குத்தனம் தான், இது பைத்தியக்காரத்தனம் தான், இது அறிவலுக்கு ஒவ்வாத குப்பைகள் தான். ஆனா இதுக்காக கைது பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு பேர் பேசுறேன், அவ்வளவு பேர் பேசிக் கொண்டிருக்கா, மதங்களே அவ்வாறு தான் கற்பிக்குது. ஆனா என்ன பிரச்சனைனா, இவ்வாறு பேசியது கூட பிரச்சனை இல்லை, அவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான், அவன் பள்ளிக்கூடத்தில் பேசுறதுதான் பிரச்சனை. அப்ப பள்ளிக்கூடத்தில் பேசுற பிரச்சனைனா அவன் இவ்வாறு தான் பேசிக்கொண்டிருக்காங்கிறப்ப அவனை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டது யார்? அந்த மகாவிஷ்ணு ஒரு வாக்குவாதத்தின் போது, தமிழாசிரியரோட சங்கரோட வாக்குவாதத்தின் போது அவர் சொல்றாரு, முதன்மை கல்வி அலுவலரை விட நீங்க பெரிய ஆளாங்கிறாரு. அந்த முதன்மை கல்வி அலுவலர் யாரு? அப்ப அந்த முதன்மை கல்வி அலுவலர் உட்பட அதிகார வர்க்கத்துக்கு தொடர்பு இருந்து அவங்க ஒப்புதலோடு தான் வந்தாருன்னு தெரியுது.
அப்ப அப்படி புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, அவர் இவ்வாறு பேசி வர்றது பிரச்சனை இல்ல. ஏன்னா பேசி வர்றது பிரச்சனை இல்லன்னா, அத வந்து கடந்து போறாங்க. அவர் தொடர்ச்சியா இது போல பேசி வர்றாரு. அந்த பரம்பூர் அறக்கட்டளை நிறுவி ஆன்மீக சொற்பொழிவுங்கிற பேர்ல அங்க பேசுறாரு. வகுப்பெடுக்கிற பேர்ல அங்க நிறைய பேசுறாரு. யூடியூப்ல பேசுறாரு. தொடர்ச்சியா பேசி வர்றாரு. ஆனா அவர் ஏன் பள்ளிக்கூடத்துல பேசுறாங்கிறதா பிரச்சனை. அப்ப இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்களை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டது யார்? அப்ப கூப்பிட்டவங்க மீதான நடவடிக்கை எடுக்கப்படணும். அந்த நடவடிக்கை கைதான்னா இல்ல, கைது பண்ண முடியாது. துறை சார்ந்த நடவடிக்கை. அப்ப ஆன்மீகம் சார்ந்து, மதம் சார்ந்து பிற்போக்குத்தனமாக இந்த மூட நம்பிக்கை சார்ந்து பேசக்கூடிய ஆட்களை எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டீங்க, யாரு கூப்பிட்டான்னு அதன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய வலைப்பின்னல் யார் யார் இருக்காங்க, யார் யாருக்கு தொடர்பு இருக்குன்னு அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படணும். அந்த நடவடிக்கை கைது இல்லை, வழக்கு இல்லை, மாறாக துறை சார்ந்த நடவடிக்கை. இனிமே இது போன்ற பள்ளிக்கூடத்துல இந்த காவி மயப்படுத்தக்கூடிய வேலை இல்லாம தடுப்பதற்கான எல்லா வேலையும் செய்யணும். ஆனா அதை செய்யாம இந்த மகாவிஷ்ணுவை கைது பண்ணி போட்டு அவர் வந்து முத நாள் பேசுறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நீ ஏன் ஏரியாவுக்கு வந்து என்னோட ஆளை அவமானப்படுத்திட்டு போயிட்ட, நான் சும்மா விட மாட்டேன். இந்த வாய்ச்சவடால் இந்த வெட்டி வசனம் எதுக்கு இந்த வசனம்? அப்ப நீங்க தீர்க்க வேண்டிய பிரச்சனையை விட்டுட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு கொதிநிலை இருக்கு. என்னங்க பள்ளிக்கூடத்துல எப்படி நடக்குதுங்க, அதுவும் திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க, இந்த ஆட்சியில வந்து பள்ளிக்கூடத்தை ஆன்மீகம் போதிக்கப்படுதுன்னு கேட்கிறப்ப அப்ப அந்த கோபத்தை தணிப்பதற்கு படம் போல ஒரு வசனம் வர்றது. ஏன் ஏரியாக்குள்ளே வந்து நீ வந்துட்டு போயிட்ட, நான் சும்மா விட மாட்டேன். எதுக்கு இதெல்லாம்? உங்களோட பள்ளி கல்வித்துறை, இந்த பள்ளி கல்வித்துறையில எவ்வளவு சீர்கேடு உங்களுக்கு தெரியாம வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி தொடர்பா வந்து ஒரு சுற்றறிக்கை தமிழ்நாடு முழுக்க வருதா? உங்களுக்கு தெரியாம வந்து இந்த கல்வி தொலைக்காட்சிக்கு வந்து மணிகண்ட பூபதிங்கிற வலதுசாரி நியமிக்கப்படுறாரா? உங்களுக்கு தெரியாம வந்து இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் போன்ற புதிய கல்விக் கொள்கையுடைய அம்சங்கள் வருதா? நீங்க தான் நியமிச்சீங்க மாநில கல்விக் கொள்கைக்குன்னு ஒரு குழுவை. அதுல இருந்து ஜவஹர் நேசன் ஒருத்தர் வெளில போனாரு. ஏன் போனாரு? போக காரணம் என்ன? ஏன்னா புதிய கல்விக் கொள்கையை பிரதியெடுப்பது போல உங்களோட மாநில கல்விக் கொள்கை இருக்குன்னு. பள்ளிக்கூடங்கள்ல வந்து சாதிய வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில வந்து இந்த கையில வந்து கயிறு கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. எந்த கயிறும் கட்டக்கூடாதுங்கிறாங்க. அது சாதியை குறிக்கிற விதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கையில கயிறு கட்டியிருக்காரு. அந்த பக்கம் பிடிஆர் சொல்லவே வேண்டியதில்லை. அப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த பள்ளி கல்வித்துறையை நிர்வாகம் செய்வதில் பிரச்சனை இருக்கு. அந்த நிர்வாக மேலாண்மையில் சிக்கல் இருக்கு. அதுல வந்து பள்ளி கல்வித்துறை சொதப்புது. அதை கண்காணிக்க வேண்டிய முதலமைச்சர் ஸ்டாலினும் அதை கண்காணிக்காம, கண்டிக்காம, சரியா வழிநடத்தாம அவரும் சொதப்புறாரு. அப்ப பிரச்சனை என்னன்னா, தொலைக்காட்சிகள்ல விவாதம் எவ்வாறு நடத்தப்பட்டிருக்கணும்னா, தொடர்ச்சியாக பள்ளி கல்வித்துறையில சிக்கல், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்ப ஏன் தொடர்ச்சியா வந்து கல்விக்கும் காவிக்கும் நெருக்கமா இருக்குது? திமுக திராவிட மாடல் நாங்க, ஆனா அவங்க ஆட்சியில வந்து பள்ளி கல்வித்துறையில இந்த காவியோட ஆதிக்கம் இருக்கு, ஆர்எஸ் ஊடுருவல் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? இதுதான் விவாதமா எடுத்துக்கணும். ஆனா விவாதம் என்னவா இருக்கு அப்படின்னா, சம்பந்தமே இல்லாம திக காரனையும் பிஜேபி காரனையும் உட்கார வச்சு வழக்கம் போல அவங்களை அடிச்சுக்க விட்டு அதுல பிஜேபி காரன் தோத்து திக காரன் ஜெயிச்சு, பாத்தீங்களா எவ்வளவு அருமையான சம்பவம் அப்படின்னு. எதுக்கு இந்த வெட்டு காட்சி எல்லாம்? இதுக்குள்ள வந்து திக அங்க வந்துச்சு, பாஜக எங்க வந்துச்சு? பள்ளி கல்வித்துறை ஒழுங்காக செயல்பட்டு இருந்தா, சரிவர இயங்கியிருந்தா மகாவிஷ்ணு ஒருத்தர் வர முடியுமா? அப்ப பிரச்சனைங்கிறது முழுக்க இங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அந்த பக்கம் அவரை வழிநடத்த வேண்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கு. அப்ப இந்த பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை, நிர்வாக சீர்கேடுகளை அது குறித்து பேசாம இதை வழக்கமான திக காரனுக்கும் பாஜக காரனுக்குமான சண்டையாக மடைமாற்றம் பண்ணாங்கல்ல, அங்க இருக்கு அவங்களோட வெற்றி. அதாவது ஒரு குற்றம் நடக்குது, ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா, அந்த சமயத்துல வந்து அந்த பாலியல் வன்கொடுமையில் தொடர்புடைய யாராவது ஒருத்தரை வந்து என்கவுண்டர்ல போட்டாங்க அப்படின்னா மக்கள் இருக்கக்கூடிய கோபம் வந்து கொஞ்சம் மட்டுப்படும். ஆனா அது அந்த என்கவுண்டர்ங்கிறது நிரந்தரமான தீர்வு இல்லை. அதே போல இந்த மகாவிஷ்ணுவோட கைதுங்கிறது சிக்கலுக்கான நிரந்தரமான தீர்வு இல்லை. சொல்ல போனா அது கைதுங்கிறது எந்த அளவுக்கு பொருத்தப்பாடுடையன்னு தெரியல. இதுக்கு எப்படி கைது பண்ண முடியும்னே தெரியல. அப்படி ஒரு கேள்வியும் வைக்கப்படுது. இங்க 7 ஆண்டுக்கு குறைவான குற்றங்கள் பண்ணவங்களை வந்து கைது பண்ண வேண்டாம் அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லுது.
அப்ப இதுக்கு வந்து கைது பண்ண முடியுமா? ஒருவேளை இது வழக்கா போட்டு நீதிமன்றம் போனாலும் நீதிமன்றத்தில் நிக்குமான்னு தெரியல. அந்த சங்கரே வந்து மாற்றுத்திறனாளியை வந்து காயப்படுத்துற வகையில பேசிட்டாரு, மாற்றுத்திறனாளி காயப்படுத்துற வகையில பேசிட்டாரு அப்படிங்கிறதா அந்த குற்றச்சாட்டு சொல்லப்படுது. ஆனா அது தொடர்புடைய சங்கங்கிற அந்த ஐயா வந்து வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு பெருந்தன்மையா அவர் சொல்லிட்டாரு. அவர் வந்து புகார் கொடுக்கல. இன்னொருத்தர் வந்து நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன், என் மனசு காயப்பட்டுச்சுன்னு அவர் புகார் கொடுத்து அதை வழக்கெடுக்கிறாங்க. ஏன் அவரை கைது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா, இவர் முத நாள் வந்து வாய் சவடாது வர்றாருல, என் ஏரியாவுக்கு வந்துட்டேன் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இவன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாய் சவடாத விட்ட பிறகு ஆஸ்திரேலியாவில் இருந்துகிட்டு மகாவிஷ்ணு பேசுறப்ப நான் வந்து அமைச்சரையே வந்து பார்க்குறேன் அப்படின்னோடனே, என்னங்க நீங்க வந்து விட மாட்டீங்க சும்மா விட மாட்டீங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க, அந்த பையன் வந்து உங்களே நேரில் பார்க்குறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி, அப்படி அந்த இடத்துல வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழிய டேமேஜ் பண்ணதால டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கு உடனடியாக கைது. பாத்தீங்களா, பள்ளி கல்வித்துறை வந்து அதிரடியா இயங்குது அப்படின்னு. இதே திமுகவோட ஆட்சி காலத்துல பத்ம சேஷாத்திரி பாலபவன் பள்ளிக்கூடத்தின் மீது பாலியல் புகார் வந்துச்சு. அதே போல கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது பாலியல் புகார். அதுல தொடர்புடைய அந்த தங்கச்சி யாரையும் விடாதீங்கன்னு கடிதம் எழுதி வச்சா, ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாதுன்னு. எல்லாரையும் தண்டிச்சிட்டாங்களா? பத்ம சேஷாத்திரி பாலபவன் பள்ளிக்கூடத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? பத்ம சேஷாத்திரி பாலபவன் பள்ளிக்கூடத்தின் மீது நடவடிக்கை எடுத்தா நான் ஆட்சியை கலப்பண்ணு சுப்பிரமணிய சாமி இதே திமுகவுக்கு சவால் விடுத்தார். அப்ப இன்னைக்கு அறச்சட்டத்தோடு பேசக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், ஏன் ஏரியாவுக்கு வந்து சவால் வர்றியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு நியாயப்படி அந்த பள்ளியின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். அந்த பத்ம சேஷாத்திரி பாலபவன் பள்ளிக்கூடத்தின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதே போல வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி இறந்து போனாங்களே, கள்ளக்குறிச்சி மாணவி, அந்த கள்ளக்குறிச்சி மாணவி மரணத்துக்கு பின்புல தந்தது பாரதிய ஜனதா, பள்ளியோட உரிமையாளரும் பாரதிய ஜனதா. அந்த கள்ளக்குறிச்சி மாணவி மரணத்துல நீதி கிடைச்சிச்சா? அந்த மாணவிய அடக்கம் செஞ்ச அந்த அந்த மண்டபம், மணிமண்டபம், அந்த மணிமண்டபத்துல இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கு, உன்னோடு சேர்ந்து நீதியும் உறங்குது அப்படின்னு. அந்த பத்ம சேஷாத்திரி பாலபவன் பள்ளிக்கூடம், அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளிக்கூடம், அப்புறம் அந்த கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடம், தனியார் பள்ளிக்கூடம், இங்கெல்லாம் ஒரு அறச்சிட்டம் வரலையே. கள்ளக்குறிச்சி மாணவி வந்து இறந்து போய் ஒரு வாரம் வரைக்கும் நீதி கிடைக்காத தருணத்துல தான் அந்த பகுதியைச் சேர்ந்த மாணவர்களும் இளைஞர்களும் வேற வழி இல்லாம கோபத்தை வந்து பள்ளிக்கூடத்தின் மீது காட்டுறாங்க. அப்ப ஒரு வாரம் வரைக்கும் என்ன பண்ணீங்க? என் பள்ளிக்கூடத்துல, என் கட்டுப்பாட்டில் கூடிய அமைச்சகத்துல, எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சகத்துல ஒரு பெண் பிள்ளை மேல கை வச்சுட்டேன், எங்க வீட்டு பிள்ளை மேல கை வச்சுட்டேன், நான் சும்மா விட மாட்டேன்னு பள்ளி நிர்வாகத்தின் மீது இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சீற்றத்தை வெளிப்படுத்தினாரா? அதில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது பண்ணாங்களா? அதுல கைது பண்ணல. பத்ம சேஷாத்திரி பாலபவன்ல முழுமையான நீதி கிடைக்கல. அந்த பக்கம் கோயம்புத்தூர் பள்ளிக்கூடத்தின் மீது முழுமையான நீதி கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. ஆனா அந்த மகாவிஷ்ணுங்கிற பையனை கைது பண்ணிட்டா எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிருமா? இது வந்து எதையோ மடைமாற்றம் செய்ய எதையோ வந்து பண்றாங்க. தமிழ்நாடு முழுக்க பல பள்ளிக்கூட, பல கோயில்களில் வந்து சாதி ஆதிக்கம், ஆதி தொல்குடி மக்கள், ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு இடையூறு பண்றேன். அந்த இடையூறு பண்றவனை வழக்கு போட்டு இந்த அரசு கைது பண்ணியிருக்கா? கைது பண்ண மாட்டாங்க. அப்ப எல்லாமே ஒரு நாடகம். இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் வந்து இதுல அம்பலப்பட்டுச்சு. இதுல வந்து படு பயங்கரமா வந்து அடிபட்டுச்சு. அப்ப அதை மடைமாற்றம் பண்ண ஒரு அதிரடியா ஏதாவது படலாட்டியா ஏதாவது பண்ணணும். அதுக்கு இந்த மகாவிஷ்ணுங்கிற இந்த பையனை கைது. இதனால எந்த திருவும் வரப்படுறது இல்லை. உண்மையான சிக்கலை பேசாம, உண்மையான சிக்கலை நோக்கி போகாம, மக்களோட அந்த கோபத்தை தணிப்பதற்கு, இந்த அதிருப்தியை மட்டுப்படுத்துவதற்கு செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம். அவர் வந்து ஒரு 15 நாள் வெளில வந்துவார். வழக்கு வந்து குவாஷ் பண்றதுக்கு வந்து நீதிமன்றம் போனாங்கன்னா வழக்கு நிற்காது. ஆனா அந்த பிரச்சனை தொடர்ச்சியா பள்ளி கல்வித்துறையில நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள், குளறுபடிகள், கல்வி காவி மயமாகிற இந்த சூழல், RSS சாகா வந்து அரசு பள்ளிக்கூடத்தை நடத்துறான். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இதுக்கெல்லாம் என்ன தீர்வு வைக்க போறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி? இதுக்கு எந்த தீர்வும் வைக்காம ஒவ்வொன்றையும் வந்து இந்த திக, பிஜேபி, இந்த பிஜேபிக்கும் நமக்குமான மோதல் அப்படின்னு ஏதாவது பேசி ஒப்பேத்தி இந்த மீடியாக்கள் செய்யக்கூடிய நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, கருத்துவாக்கம் செய்றாங்கல்ல, அதை வச்சு நம்ம எடை போட்டோம்னா, அதை வச்சு நம்ம பார்த்தோம்னா உண்மையான சிக்கலையும் பார்க்க முடியாது, அதற்கான தீர்வையும் எட்ட முடியாது.